நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி இன்ட்ராடேயில் சக்ஸஸ் ரேட்டை கூட்டுறது எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி எக்ஸிட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டு கிடையாது. நான் சொல்கிற விஷயங்களை உங்களோட எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் பியூராக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்று, இப்போ நிஃப்டியில் எந்த இண்டிகேட்டர் கரெக்டாக ஒர்க் பண்ணும், நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் அதிகமாக கொடுக்குற இண்டிகேட்டர் எது இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட்டில் ஏகப்பட்ட இண்டிகேட்டர் இருக்குது. எத்தனையோ இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு கரெக்டாக காட்டுமா? அக்யூரசி லெவல் ரொம்ப குறைச்சல். நிறைய இண்டிகேட்டர், எத்தனையோ இண்டிகேட்டர் இருக்குது. எல்லா இண்டிகேட்டருமே லாகிங் இண்டிகேட்டருங்க. எதுவுமே சக்ஸஸ் உங்களுக்கு அவ்வளோவா கொடுக்காது. சரி, ஓஐ டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓஏங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு என்ட்ரி எடுத்தால் நம்மளால் வின் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுலேயும் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. அப்புறம் இது போக எஃப்ஐஸ் பையிங், டிஎஸ் பையிங், எஃப்ஐ செல்லிங், டிஐ செல்லிங், இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் எடுத்தால் சக்ஸஸ் ரேட்டு கூடுமா, இல்லை ஓரளவு ஒரு 50% ஆச்சு கிடைக்குமா அப்படின்னா, அதுவும் ரொம்ப கம்மி தான். அதுலேயும் ஒரு சக்ஸஸ் ரேட்டு நீங்கள் பெருசாக உங்களுக்கு பலன் தராது. சரி, அப்போ எது தான் பலன் தரும்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பலன் தராதுன்ட்டீங்க, எஃப்எஸ்டிஎஸ் பையிங் செல்லிங் பலன் தராதுன்ட்டீங்க, இண்டிகேட்டர் எதுவுமே அக்யூரசி லெவல் ரொம்ப கம்மி. ஒரு பாஸ் மார்க் 35% கூட எந்த இண்டிகேட்டரும் கொடுக்காது. 35% கொடுக்காத இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கேபிட்டலுக்கு தான் ப்ராப்ளம் வரும். சரி, இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ எதை வச்சு தான் சார் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பாருங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை அதிகமாக தரும். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸும் கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணுறதையும் நல்லா கற்றுக்குங்க. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அக்யூரசி லெவல் அதிகமாக தரும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸு, கேண்டில் ஸ்டிக்கு அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னு அடிச்சிங்கன்னா வரும், ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் வரும். அதை உங்களுக்கு ஓரளவு சக்ஸஸ் ரேட்டு தரும். இது போக பிவட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஓரளவு சக்ஸஸ் ரேட்டு தரும். இது போக நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய கற்றுக்கணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் நல்லா ஓரளவு அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இதை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நல்லா கற்றுக்கங்க. கேண்டில் ஸ்டிக்கை நல்லா ரீட் பண்ண கற்றுக்கங்க. விக்கு எவ்வளோ பெருசாக இருந்தால் மார்க்கெட் மேலே போகுது, விக்கு எவ்வளோ கம்மியாக இருந்தால் எந்த சைடு போகுது, பாடி ஆஃப் த கேண்டில் எப்படி இருக்குது, விக்கு சைஸ் என்ன, அப்புறம் அந்த கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன்ஸ், ஒரு 3 கேண்டில் 4 கேண்டில் சேர்ந்த உடனே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அந்த பேட்டர்ன்ஸு இதுகளை கற்றுக்கிட்டு நீங்கள் இதை வச்சு என்ட்ரி எடுத்திங்கன்னா தான் நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். இதை விட்டுட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. அதில் உங்கள் சக்ஸஸ் ரேட்டு வருதான்னு பாருங்கள். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் சக்ஸஸ் ரேட் அதிகமாக வருதான்னு பாருங்கள். இதில் எது அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தான் நல்ல அக்யூரசி லெவல் கொடுக்கும் இன்ட்ராடேயை பொறுத்தளவுக்கு. இது போக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது, லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னு மார்க்கெட்டில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்படி லீடிங் இண்டிகேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு எவ்வளோ பேர் ரொம்ப
நல்லா இவ்வளோ நிறைய நாள் மார்க்கெட்டில் இருக்கவங்களாம் எல்லாருமே வந்து கோடீஸ்வரனாக இருக்கணும். ஆனால் அப்படி யாரும் ஆன மாதிரி தெரியல. எஃப்ஐஸ் பையிங் செல்லிங் டேட்டா, ஓஐ டேட்டா இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அது ஒரு குருட்டாம்போக்கில் அடித்த மாதிரி அடிக்கும், பர்ஃபெக்டாக அடிக்காது. ஒரு 10 என்ட்ரி எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 7 என்ட்ரியாச்சும் வின் பண்ணணும் ஒரு நல்ல லெவலில். அப்போ தான் உங்களால் மார்க்கெட்டில் நீடித்து சஸ்டைன் பண்ண முடியும். இதை விட்டுட்டு நீங்களே பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓஐ டேட்டா எத்தனையோ இண்டிகேட்டர்ஸ் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து அவ்வளோ சக்ஸஸ் ரேட்டு தராது. பிவட் பாயிண்ட்ஸு ஓரளவு ஒர்க் பண்ணோம். சரி, இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டேட் வந்து 21/8/2025 வியாழக்கிழமை. இப்போ நிஃப்டி மூமெண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு அனலிசிஸ். இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது மார்க்கெட் வந்து இன்றைக்கி 25,155 வரைக்கும் போயிருக்கு. இந்த ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்னு. நிஃப்டி 25,163 வரைக்கும் போயிருக்கு, 153 வரைக்கும் போயிருக்கு. நிஃப்டி வந்து ஒரு 25,350 to 400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகும். அதுக்கப்புறம் யூட்டர்ன் அடிக்கும் அப்படிங்கிறது ஒரு அனலிஸில் ஒரு சார்ட்டில் ஒரு மாதிரி ஒரு டைப்பில் காட்டுது. அந்த 25,350 to 400 ரேஞ்சு 450 வரை கூட சொல்லலாம். அந்த ரேஞ்சிலேருந்து யூட்டர்ன் அடித்து 24,300 கட் பண்ணிச்சுன்னா கீழே அடுத்து 23,300 வரைக்கும் டார்கெட் இருக்குது அப்சைடு. இப்போ 23,350 to 400க்கு மார்க்கெட் ட்ரை பண்ணோம். உடனே நாளைக்கே ட்ரை பண்ணணும் கிடையாது. நாளைக்கு அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட ஆகலாம். மேலே போயிட்டு அப்புறம் யூட்டர்ன் அடித்து கீழே வரும். 25,400க்கு மேலே போகிறது ரொம்ப ரேர். போகிறதுன்னா அது இனிமேல் இனி வர்ற ட்ரேடிங் டேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிற சார்ட் எப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு அதை வச்சு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட்டு வந்து நிஃப்டி 25,350 to 400க்குள்ள யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி தான் காட்டுது. 24,300 ஒரு சப்போர்ட் எடுக்கணும். திருப்பி வந்து 24,300லேயும் சப்போர்ட் எடுக்க முடியலை அப்படின்னா கீழே 23,300 வரைக்கும் போகும். 23,300 ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இது இம்மிடியேட்டாக நடந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். மேலே போகும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இருந்தாலும் மேலே போயிட்டு அப்புறம் அப்படியே கீழே வரும். சரி நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா சார்ட் பேட்டர்ன்ஸையும் கேண்டில்ஸ்டிக் ரீடிங்ஸையும் நல்லா கற்றுக்கிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.